வெல்கம் டு நலம் தான வியூவர்ஸ். இன்னைக்கு சக்கரை வெள்ளைக்கிழங்கு அப்பம் செஞ்சு காமிக்க போகிறோம். சக்கரை வெள்ளைக்கிழங்கு ஒரு 100 கிராம் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு பிஞ்சு ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ணி அதில் போட்டாச்சு. சும்மா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அவுள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதில் இது 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் ரவை, கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. ஷார்ட்ல போடணும்னா வேகமாக சொல்லணும். அது ரவை போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம், நல்லா பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, கரையறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ பிடிச்சி அப்படியே எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி அப்பம் மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் பைண்டிங்காக சேர்த்துக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு இது மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது.